ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி, களி, மதியானம் லஞ்சு இதெல்லாம் சமைச்சிட்டே நான் உங்களை பார்க்குறேன். வீடியோ கண்டினியூவாக போட முடியாதனால கேப்பில் நான் போட்டுகிட்டு இருக்கேன். இந்த கேப்பில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வேர்க்கடலை சட்னியும் களியும் சூப்பர் காம்போவாக இருக்கும். செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த டேஸ்ட்டு யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழித்து நான் வேர்க்கடலை சட்னியோடு சாப்பிட்றேன். ஏன்னா வேர்க்கடலையே பிடிக்காத அளவுக்கு நிறைய சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் திடீர்னு இப்போ தோணுச்சு. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா களி வேர்க்கடலை சட்னி அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு களிக்கு தான் நல்ல திக்கான சட்னி வச்சுருந்தேன். உங்களுக்கு வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, இல்லைனா தண்ணியை ஊற்றி தனியாக கூட வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நம்ம நல்லா பேசினாலும் அதுக்கு ஒரு குத்தம், பேசாமல் இருந்தால் ஒரு குத்தம், சிரித்தா ஒரு குத்தம், சிரிக்கலைனாலும் ஒரு குத்தம், ஏதாச்சும் கேள்வி கேட்டாலும் ஒரு குத்தம், வாய் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க, பேசாமல் இருந்தால் உம்மனா மூஞ்சி அப்படின்றாங்க. எப்பட்றா இந்த காலத்தில் வாழறது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளி விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு பார்த்தா எப்படா இந்த வாழ்க்கையெல்லாம் போக போகுதுன்னு தான் தோணுது. அதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. இதையெல்லாம் எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அது வேறு எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட மட்டும் தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிறவங்க 1000 பேர், அதாவது உலகத்தில் 4 பேர் இருப்பாங்க, 4 விதமாக பேசுகிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரே வழி, கடவுள் நமக்கு 2 காது கொடுத்துருக்காரு. அதில் ஒரு காதில் கேட்டு இன்னொரு காது வழியாக நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம கடவுள் அதுக்காக தான் 2 காது கொடுத்துருப்பார் போல இருக்குது. ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் விட்டுட்டு போயிட்டே இரு. நல்லதாக இருந்தால் வச்சுக்கோ, கெட்டதாக இருந்தால் தூக்கி போட்டுட்டு போயிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். இல்லாட்டி நம்மளோட ஹெல்த்து தாங்க ஸ்பாயில் ஆகும். தேவையில்லாமல் யோசித்து தலைவலி, அப்புறம் நெஞ்சு வலி, அப்புறமா ஹார்ட் அட்டாக் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை யோசிச்சுட்டு இருந்தால் சுகரு, பிபி இதெல்லாம் தேவையா நமக்கு? இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டார்கெட் நம்மளை கஷ்டப்படுத்தணுன்றது மட்டும்தான். ஸோ இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். ஸோ இப்போ மதியானம் லஞ்சுக்கு ஒரே ஒரு வாழைக்காய் இருந்தது. ஏன்னா அது மட்டும் தான் சரி, கடைசியாக இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன இருக்க தூக்கி போட்டு சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாழைக்காய் இருந்தது. அது கூட நேற்று சுண்டலுக்காக வேக வச்சுருந்த காராமணி, அதை வேக வச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் இருந்தது, அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்புலேயே அப்படியே போட்டாச்சு. காராமணி வாழைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி வச்சாச்சு. இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இது கூட மாங்காவும் சேர்த்து செஞ்சுட்டேங்க. சூப்பராக இருந்தது. இப்போதைக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் போய் நின்று சமைக்கிறதே பெரிய வேலை. இதில் எங்கே பொரியலெல்லாம் சமைக்கிறது? ஸோ அதனால் காராமணி இதை சேர்த்தாச்சு. அதனால் வாழைக்காய் பொரியலெல்லாம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஒரு மோர் இருந்தால் போதும், நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாழைக்காவோடு நல்லா அது கடிச்சிட்டு ஒரு ஊறுகாவோடு சாப்பிட்டு முடிச்சிடலாம். நான் சின்ன சின்னதாக 4 பீஸாக மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம காராமணி ஆல்ரெடி வேக வச்சதுன்றதுனால கொஞ்சமாக அந்த மசாலா, உப்பு இதெல்லாம் அதில் ஊறணுன்றதுனால நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வாழைக்காயில் காராமணி போட்டு நான் பண்ணேங்க. இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, நல்லா இருந்தது. மாங்காவும் நான் வாழைக்காய் கூட சேர்த்து பண்ணதில்லை. ஆனால் நான் மதியானம் என்ன சாப்பிட்டு இருந்தேன்னா புளி சாதம் தான் சாப்பிட்டு இருந்தேன். நைட்டு சாதத்தை புளி கிளறி வச்சுருந்தேன். ஸோ அது சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த புளி சாதம், களி, வேர்க்கடலை சட்னி எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.